ரீசனா? இல்ல வெயிட் பண்ணுங்க. உங்க வீட்ல சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாட்டரி தான். என்ன சொன்னா லாட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 கவர்மெண்ட் பேங்க்ஸ் FD டெபாசிட் மேல இப்ப ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த பேங்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்றாங்க, எவ்வளோ ஜாஸ்தியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நான் மென்ஷன் பண்ண மாதிரி FD ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா, அதனால பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் சரி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் சரி அவங்க ப்ரொவைட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் FD மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போ வந்து லாட்ரி. நார்மலி FD எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரீச் ஆகுது, பட் இந்த வாட்டி வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டாப் 5 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை பேங்க் இல்லாம போயிடுச்சு அப்படின்னாலும் கவர்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறதுனால 5 லட்சம் வரைக்கும் நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும். பட் ஆன் த ஹோல் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட பேங்க் சிஸ்டம் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ப்ராப்ளம் வந்து இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேபிள் மூலமா எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு காமிக்க போறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட FD ரேட்டை வந்து மார்ச் 17, 2023 அன்னைக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.55 அதாவது 7.55 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க போறோம் FDல வந்து சொல்லியிருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பரோடா ட்ரைகலர் பிளஸ் டெபாசிட் ஸ்கீம்ல 399 மெச்சூரிட்டி டே, 399 அதாவது 399 நாள் மெச்சூரிட்டி, அந்த ஒரு டேட்ல நம்ம வந்துட்டு போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு 7.55% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை அதுவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 5 to 10 இயர்ஸ் டெபாசிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு 7.5% வந்து கிடைக்கும். இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா பண்றது. ரெண்டாவது லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்கா இருக்கக்கூடிய SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3.50% இருந்து 7.50% வரைக்கும் ப்ரொவைட் பண்றோம்னு. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம்குள்ள டியூரேஷன்ல அவங்களோட FDயை வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.5% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது தவிர்த்து இவங்க அம்ரித் கைலாஷ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 7.60% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. அண்ட் மெச்சூரிட்டி டேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 400 டேஸ் தான். 400 டேஸ்க்கு இந்த டெபாசிட் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு 7.60% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு SBI பத்தினது. மூணாவது பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 4% இருந்து 7.75% வரைக்கும் இருக்கு. FD 2 கோடிக்கு கீழே வந்து போட்டோம் அப்படின்னா. ஆன் த அதர் ஹேண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தோம்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 8.05 அதாவது 8.05% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, இந்த பேங்க் ஆஃபர் பண்றாங்கல்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க், இவங்க ஆஃபர் பண்ற இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா மெச்சூரிங் டேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 666 டேஸா வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு வேலிட் டெபாசிட் மெச்சூரிங் ஸ்கீம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.75%, சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 8.05% வந்து கிடைக்கும். நாலாவது பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனரா பேங்க். ஸோ இங்க நம்ம 400 டேஸ் மெச்சூரிங் பீரியட் வந்து சொல்றாங்க. இந்த 400 டேஸ் நம்ம FD போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.65% வந்து கிடைக்குதுங்க. அண்ட் ஒருவேளை 7ல இருந்து 45 டேஸ்க்கு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா வந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 3.25% அதாவது 3.22% இது வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்குது. லாஸ்ட் அண்ட் 5வது பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இங்க இவங்க ப்ரொவைட் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 3.30% இருந்து 7.25% வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அங்கே மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது 2 டேஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் நம்ம வந்து போடுறோம். அதாவது 222 நாட்கள் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறோம். இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8.50%. அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னா 8.85% இருக்கு. இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா PSB உத்கர்ஷ் 222 ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 5 பேங்க் வந்து பார்த்துருக்கோங்க. அதுவும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இவங்க பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க FD மேல. ஸோ நான் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன் இல்லை உங்க வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அவங்க மேல கொஞ்சம் காசு போட்டு FD ஓப்பன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் காசு உங்க கையில் இருக்க என்ன பண்ணணும்னு தெரியலன்னா யூ கேன் யூட்டிலைஸ் தி ஸ்கீம்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா கம்மியான நாட்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. நல்ல ஸ்கீம் நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி பேங்க் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் கவர்மெண்ட் பேங்க் அப்படின்றதுனால நமக்கு 5 lakh வரைக்கும் கண்டிப்பா ரிட்டர்ன் வந்து கிடைச்சிடும். ஸோ
பிளான் இட் வைஸ்லி அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கரெக்டான டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீடம் ஆப் பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ் டவுட்டா நான் ஃப்ரீடம் ஆப் தான் ரெஃபர் பண்ணுவேன். பிஸ்னஸ் ஃபார்மிங் பற்றி கற்றுக்கணுமா நான் ஃப்ரீடம் ஆப் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீடம் ஆப் ரெஃபர் பண்ணுங்க. எக்கச்சக்கமான மென்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. நீங்க இப்போ per கோர்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். அதாவது 399 இருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ் பொறுத்த மாதிரி நீங்க பே பண்ணியதா இருக்கும். பே பண்ணி முடிச்சுட்டு அந்த கோர்ஸை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட நாலேஜ் வரைக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சும் கண்டிப்பா உங்களால உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முடியும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாமா இருக்கும். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.